இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2 பறவைகள் இருக்க மாதிரி அழகாக எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம வந்து பேஸ்க்காக வாட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். இதில் வந்து ரெட் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர்னு 3 மேஜர் கலர்ஸ் வச்சு மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கோம். இப்போது ரெட் கலரை யூஸ் பண்ணி அதோட தலைப்பகுதி வர மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம வந்து வாட்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். லைட்டான கலர் விட்டு அதில் வாட்டரிஷ் அதிகமாக விட்டு நம்ம வந்து பெயிண்டிங் வந்து பண்ணிக்கலாம். ரெட் கலர் கூட எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது லைட்டாக ஆரஞ்சு எஃபெக்டில் நல்லாயிருக்கும். இப்போது கீழே அதனோட உடல் பகுதி வந்து வரையலாம். அதுக்காக பேஸ்க்கு அதே மாதிரி ஒயிட் கலர் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது எல்லோ கலரை பேஸாக வச்சு நம்ம வந்து கலரிங் பண்ணிக்கிறோம். வாட்டருக்கு மேலே எல்லோ கலர் விட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு அது கூடயே மேஜராக நம்ம ப்ளூ கலரும் விட்டு மெரிச்சு வந்து பண்ணி விட்டுருக்கோம். இப்போ அந்த எல்லோ கலர்லேயே லைட்டாக ப்ளூ கலர் லைன்ஸ் வர மாதிரி நம்ம வந்து இழுத்து விட்டுக்கிறோம். ப்ளூவும் எல்லோவும் மிக்ஸ் ஆகும்போது க்ரீன் எஃபெக்டில் கிடைக்கும். இப்போது ப்ளூ கலர் கூடயே எல்லோ கலரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக எல்லோ கலரை கொடுத்து நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணிக்கிறோம். இப்போது அதோட கீழே வந்து அந்த வால் பகுதி வந்து வரையலாம். இதுக்காக பேஸ்க்கு சேம் எல்லோ மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ப்ளூ லைன்ஸ் விட்டு வரையும் போது லைட்டாக க்ரீன் எஃபெக்டில் அதோட பகுதி வந்து நல்லாயிருக்கும். இப்போ ப்ளூ கலர் லைன்ஸ் வர மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லைன்ஸாக இழுத்து விட்டு மெர்ஜ் வந்து பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பேர்ட்ஸோட சென்டரில் மட்டும் எல்லோ கலரை வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணாமல் டார்க் எல்லோவாக லைட்டாக வந்து மெர்ஜ் பண்ணி விட்டுரும். அதில் வந்து எல்லோயிஷ் கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும். அதுக்காக அப்படியே வாட்டரை மிக்ஸ் பண்ணால் நம்ம கலர் பண்ணியிருக்கோம். இப்போது பிளாக் கலரை யூஸ் பண்ணி அதோட கண் பகுதியும் மூக்கு பகுதியும் வந்து வரையலாம். இப்போ வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணாமையே நம்ம வந்து ட்ராப் வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வாட்ரு விட்டு மெர்ஜ் பண்ணி விடும்போது அது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்டில் வந்து கிடைக்கும். இப்போது அதோட கண்ணுக்கு வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போது 2வது பறவை வந்து வரையலாம். அதுக்காக பேஸ்க்கும் நம்ம வந்து வாட்டர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இப்போது ரெட் கலரும் எல்லோ கலரும் அதோட தலைப்பகுதி வர மாதிரி நம்ம அந்த பறவை வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேம் அந்த ரெட் கலரும் எல்லோ கலரும் சேர்ந்து லைட்டாக மெர்ஜ் ஆகிற மாதிரி ஆரஞ்சு கலரில் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போது அதில் வந்து எல்லோ கலர் பேஸாக வச்சு பேர்ட்ஸ் வந்து வரைஞ்சோமா, இதில் வந்து ரெட் கலர் பேஸாக வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம எல்லோ கலர் கொடுத்த இடத்துலலாம் ரெட் கலர் வர மாதிரி இருக்கும். பேஸ்க்காக ரெட் கலர் கொடுத்துட்டு அது மேலே ப்ளூ கலர் எஃபெக்ட் கொடுக்கும்போது அது லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் கலந்த மாதிரி 2 டைப் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து நம்ம அழகாக அதே 3 கலரை வச்சு பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கலாம். நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட்டாக வாட்டர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ரெட் கலர் கொடுத்து நம்ம மேலே வந்து ஒரு லேயராக போட்டு முடிச்சுட்டு அவுட்லைன்ஸ்க்கெலாம் லைட்டாக ப்ளூ கலர் வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது சென்ட்ரலில் மட்டும் டார்க் ரெட் வர மாதிரி வரக்காக வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணாமல் அதோட சென்ட்ரல் பாயிண்டில் மட்டும் டார்க் ரெட் வர மாதிரி பெயிண்ட் வந்து பண்ணியிருக்கோம். அதோட வால் பகுதி வர மாதிரி பெயிண்டிங் வந்து பண்ணிக்கலாம். இதுக்காக வாட்டர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதில் வந்து எல்லோ பேஸாக கொடுத்து முடிச்சுட்டு ரெட் லைன்ஸ் கொடுத்து அதோட வால் பகுதி வர மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ரேண்டமாக அந்த லைன்ஸ் மாதிரி இழுத்து விடும்போது அது வந்து மெர்ஜ் ஆகி ஒரு எஃபெக்டில் நல்லா கிடைக்கும். அது கூடயே லைட்டாக ப்ளூ லைன்ஸ் வர மாதிரி நம்ம இழுத்து விட்டுருக்கோம். இப்போது அதே மாதிரி பிளாக் கலரை யூஸ் பண்ணி அந்த பறவையோட கண் பகுதியும் மூக்கு பகுதியும் வர மாதிரி வரைஞ்சிட்டு லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணி மெர்ஜ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கீழே வந்து மரக்கிளைகள் வர மாதிரி வரையலாம். அதுக்காக ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி மரக்கிளைகள் மாதிரி வரைஞ்சிருக்கோம். இதுலேயும் வாட்டரை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கும் மேலே ப்ரௌன் கலர் வர மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். கிளைகளுக்காக க்ரீன் கலரும் எல்லோ கலரும் யூஸ் பண்ணி நம்ம கிளைகள் மாதிரி வரைஞ்சிருக்கோம்.
லைட்டாக வாட்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு க்ரீன் கலரும் எல்லோ கலரும் கொடுக்கும்போது அதுவே மெர்ஜ் ஆகிற ஒரு எஃபெக்டில் கிடைக்கும்போது இன்னுமே நல்ல ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்டில் வந்து கிடைக்கும். அப்புறம் லாஸ்ட் லேயராக திரும்ப க்ரீன் கலரை கொடுத்து அந்த டாட்ஸ் லைன் மாதிரி வைக்கும்போது இலைகள் மாதிரி இருக்கும். இதோட நம்ம பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி பெயிண்டிங்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் காட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.